தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. வணக்கம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பெரியார் பற்றிய சீமான் கருத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியான உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சீமான் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து வரக்கூடிய 20ஆம் தேதி விரிவான அறிக்கை தாக்கல் செய்வதற்கும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் நடிகர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பதிவு இருக்கிறது. தற்பொழுது சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசிய அந்த பேச்சானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை கிளப்பி இருக்கக்கூடிய நிலையில் திமுக, திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகளுமே தற்பொழுது மிகுந்த கொந்தளிப்புடன் இருக்கிறார்கள். அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர் இருக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்தின் முன்பு போராட்டம் நடைபெற்றது. தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் சீமான் வழக்கில் முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சீமான் மீது வழக்கு பதிவு வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே போன்று அவர் மீதான நடவடிக்கை குறித்து வரக்கூடிய 20ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.